கிளினிக் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிட்டைர்மெண்ட் டாக்டர். அவர் பேர் தினேஷ் கோயில், எம்எஸ் சர்ஜரி ஜிஹெச் டாக்டர். ஒய்ஃப் நந்தினி எம்பிபிஎஸ் சிஜிஓ லேடி டாக்டர். சாமி கூட தான் வந்திருக்கான்னு சொல்லி பேர்லாம் கேட்டு அர்ச்சனை பண்ணுறேன். கடைசியாக குழந்தை இல்லைன்னாங்க. அப்புறம் அனுப்பிச்சி விட்டேன், அவங்களுக்கு கிடச்சிருச்சு. 18 சென்னையில் மெட்ராஸில் இருக்கிற குடும்பத்தில் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக நலமாக நீண்டாக இருக்கணுங்கிறாங்க. அஸ்வத் அந்த பையனுக்கு சீக்கிரமாக நல்லா வர பொண்ணு அமையணுங்கிறாங்க. வருங்க இதே ஏற்கனவே கல்யாணத்துக்கு வேண்டிட்டு போனார் வச்சிருக்காரு. டாக்டரை செக் பண்ணி சான்சஸ் வாய்ப்பே இல்லைங்கிறவங்களுக்கு கோயிலுக்கு வந்து கிடச்சிருக்கு. டாக்டருக்கு கிடச்சிருக்கு. நார்மலாக இருக்காங்க சொல்கிறாங்க, நிச்சயம் பண்ணிட்டோம் அப்படின்னு. இன்னும் 2 வாரத்தில் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொஞ்சம் பொண்ணு இருக்காங்க. என்னென்னா அந்த பையனுக்கு 7-8 வருஷமாக பார்த்துருக்காங்க, அமையவே இல்லை. வெளிநாடு போயிட்டு வந்தானா, இங்கே வந்தோடனே கூட்டிகிட்டு அமைஞ்சனால மனசில் வேண்டிட்டு போனாங்க, இங்கே கோயிலே வச்சிருவோம் அப்படின்னு நிற்குதுண்ணா. ரீசனுக்கு சேவ் விடுவாங்க. என்ன மணி ஷூட்டிங்கே எடுக்கலாம் போல. காடு மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ நாங்கள் இப்போ இருக்க இடம் வந்து நடராஜபுரம், ராமேஸ்வரத்தில் நடராஜபுரம். நிற்குதுண்ணா. டவர் தெரியுது பாருங்க, அங்கே தான் வந்து நாங்கள் போகணும். இந்த டவர் நம்பநாயகி அம்மன், ரொம்ப ஃபேமஸான சக்தி வாய்ந்த அம்மன் கோயில். ஒன்றும் சொல்ல மாட்டாரா? ரீசனுக்கு சேவல் விடுவாங்க. நிறைய சேவல் நிற்கிது கோயில். இங்கிட்டும் பாருங்கண்ணா. என்ன என்ன மணி கோயில் வந்து இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. பேச்சியம்மன் ராக்காட்சி. ஓ, இங்கே பூஜை வைக்கிறது இல்லையா? ஆமாம், இங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் போவோம்ல, மேலே ஏறி மலை. ஆ, பயங்கர ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்குது கோயில். எப்பா வா, எப்படி வரு பின்னாடி வா. கேப்புக்குள்ளே தான் வரணும். இப்படி வரணுமோ?
நினைக்கிறேன். ஒடியா ஒடியா பார்க்கலாம். இந்த வேலை நடக்குது வந்து பார்க்குறேன்னா பார்க்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு சொல்லணும்னா அம்மாட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் வேண்டிக்கிடலாம். ஏதாவது இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஒரு கிரிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப அந்த லாங் பீரியடாக இருக்குலாம் சொல்லுவாங்க. சில நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை கிடைக்கணும்பாங்க. இந்த வந்து அம்மனோட அக்கா தான் கல்யாணம் தான் சொல்கிறேன். பேர் அம்மா நிக்கிறாங்க. சென்னையில மெட்ராஸ்ல இருக்கிற குடும்பத்துல எல்லாம் நல்லா ஆரோக்கியமா நலமா நீண்டா எல்லாம் இருக்கணுங்கிறாங்க. பையனுக்கு அஸ்வத்து பொண்ணு அமையனுக்கு ஆலயத்துக்கு அஸ்வத்து அந்த பையனுக்கு சீக்கிரமா நல்லா வர பொண்ணு அமையணுங்கிறாங்க. சீக்கிரமா அமையணுங்கிறாங்க. அம்மாட்ட பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருக்கோம். அஸ்வத்து அந்த பையனுக்கு நிற்கிறாங்க. பையனுக்கு பொண்ணு அமையணுங்கிறாங்க. கல்யாணம் ஆகணும் ஆலயத்துக்கு கொடுக்குறாங்க. பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருங்கம்மா. இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அப்புறம் மறுபடியும் வருவாங்க. இந்த இப்போ ஒரு பத்திரிகை இருக்கு வருங்க. இதே ஏற்கனவே கல்யாணத்துக்கு வேண்டிட்டு போனார். வச்சிருக்கா இருக்கும். உள்ளூர் குலதெய்வம் அம்மன் கோயில் வந்து வைப்பாங்க. அவர் வெளியூருக்கு போட்டிருக்கிறதுல அவர் வேண்டிட்டு போனேங்கிறாரு. சில பேர் பத்திரிக்கை, சில பேர் தபாலே அனுப்புவாங்க. அருள்மிகு நம்மளாயம்மன் திருக்கோயில், தனுஷ்கோடி வெளி ராமேஸ்வரம்னாலும் அங்கே ரிசீவ் பண்ணி பத்திரிக்கை வச்சிருவோம். ஒரு குழந்தைன்னா குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவாங்க. குழந்தையெல்லாம் போட்டு எடுப்பாங்க. தொட்டிலாம் கட்டுவாங்க. வந்து தகவல் சொல்லுவாங்க. அது வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 22 வருஷம் வரை இல்லாமல் கோயிலுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ தெரிஞ்சனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறாங்க. ஒரு 3 வருஷம் 1 வருஷம் 6 மாசத்துல கூட ஒரே குடும்பத்துல 2 பேருக்கு லைன் கிடைச்சிருக்கு. டாக்டரை செக் பண்ணி சான்சஸ் வாய்ப்பே இல்லைங்கிறவங்களுக்கு கோயிலுக்கு வந்து கிடைச்சிருக்கு. டாக்டருக்கு கிடைச்சிருக்கு. ஆன்மல்ல கிளினிக் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிட்டைர்மெண்ட் டாக்டர். அது பேர் தினேஷ் கோயில் எம்எஸ் சர்ஜரி ஜிஹெச் டாக்டர். ஒய்ஃப் நந்தினி எம்பிபிஎஸ் சிஜிஓ லேடி டாக்டர். சாமி கூட தான் வந்திருக்கான்னு சொல்லி பேர்லாம் கேட்டு அர்ச்சனை பண்ணுறேன். கடைசியாக குழந்தை இல்லைன்னாங்க. அப்புறம் அனுப்பிச்சி விட்டேன். அவங்களுக்கு கிடச்சிருச்சு. 18 நவம்பர் வந்தாங்க. 19 கடைசியில் அவங்களுக்கு கிடச்சி. இப்போ பையன் பிறந்தான். அப்புறம் குழந்தைய போட்டுலாம் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மாதிரி தகவல் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் பழைய கோயிலுக்கு நீங்கள் தங்கி சரியாகி போவாங்க ஆரோக்கியத்துக்கு. ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் தங்குவாங்க கோயிலே. ஒரு கல்யாணத்துக்கு ஒரே வாரத்தில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை மஞ்சள்லாம் இருக்காங்க. ராம்நாடு இந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் திருப்பி வர்றாங்க. அம்மனுக்கு சேலெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. தம்பாளம் முருகை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. சொல்கிறாங்க நிச்சயம் பண்ணிட்டோம் அப்படின்னு. இன்னும் 2 வாரத்தில் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொஞ்சம் இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணுன்னா ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்கிறாங்க. அது புதுலுத்தூர் பக்கம் தேரூர் வேலின்னு ஒரு கிராமம். ஆமாம், அந்த பேர் எனக்கு முதல் தெரியல. அது கிராமம் அது என்ன சரியாக புரியல. அது சொன்னாங்க. சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. பையனும் அம்மாவும் வர்றாங்க. அழுகுறாங்க கல்யாணம் ஆகணும்னு. அப்போ ஒரு போயிட்டு திருப்பி மே மாதம் 2022 வந்தோம். அதாவது முதல் மார்ச்சில் வந்தாங்க 2022. திருப்பி மேலே முதல் வாரத்தில் பார்த்தா பத்திரிக்கையோட வர்றாங்க. அப்போ முகத்தை பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியுது. முதல் டல்லாக இருந்தாலும் இப்போ முகம் பிரைட்டாக இருக்குது. பத்திரிக்கையை வச்சுருக்காங்க. அப்புறம் அம்மாட்ட வச்சு விவரத்தை சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு 2 வாரத்தில் அமைஞ்சிச்சு. கோயிலே வச்சுட்டோங்கிறாங்க. அதாவது மேலே வந்து பத்திரிக்கையில் ஜூன் 1 2022 மற்ற கல்யாணத்தோட அந்த பையனோட கல்யாணமும் இங்கே நடந்துச்சு. ரீசன் என்னன்னா அந்த பையனுக்கு 7-8 வருஷமாக பார்த்துருக்காங்க. அமையவே இல்லை. வெளிநாடு போயிட்டு வந்தானா இங்கே வந்தோடனே கூட்டிகிட்டு அமைஞ்சனால மனசில் வேண்டிட்டு போனாங்க. இங்கே கோயிலே வச்சிருவோம் அப்படின்னு. கோயிலில் விசேஷம் நடக்கும். கல்யாணம் காது துணிக்கு போகிறது வராது. இங்கே வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். ஜூன் 1 கல்யாணம் ஆகி ஜூலையில் 2 பேருமா வந்து நிற்கிறாங்க. கல்யாணம் ஆகி அவரும் அவங்க மிஸ்ஸஸ் அந்த அம்மாவும். அப்போ அவராகவே என்ன சொல்கிறாரு, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இருந்தாலும் அவருக்கு நம்பிக்கை நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள் குழந்தை கிடைக்கணுங்கிறாரு. அந்த மாதிரி இப்போ சொல்கிறாங்கன்னு வைங்களேன். தெரிஞ்சனால சீக்கிரம் சொல்லிடுறாங்க. அது மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்தாங்க கோயம்புத்தூர் வருவாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியாக வந்ததில் என்ன சொல்கிறாங்க, நிறைய தடவை ராமேஸ்வரம் வந்திருக்கோம், இங்கே வந்தது இல்லைங்கிறாங்க. அதாவது பெரிய கோயில் போவாங்கல, மற்ற இடத்துக்கு போயிட்டு தெரியாது ஊர் போயிடுவாங்களா. இப்போ ரீசெண்டாக புக்லேயே அதுலேயே படித்து வந்தேன்னு சொல்கிறாங்க. 2023 மே மாதம் முதல்ல வர்றாங்க. சில பொண்ணுக்கு சொல்லி ஜாதகமும் கொண்டு வருவாங்க. வச்சு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவேன். நீங்கள் இப்போ ஜாதகம் கொண்டு இருக்கீங்களா? அதோட போனவங்க ஜூலையில் ஆடி வெள்ளி இருக்குல்ல, இப்போ இந்த நடக்குதுல. இப்போ ஆடி நாளைக்கு வெள்ளினா வியாழக்கிழமை மத்தியானம் கார் வருது ஒரு 3:30 மணிக்கு. பார்த்தா அவங்க அப்பா வேகமாக ஓடிடுறாரு. அப்போ சாமி அங்கே உள்ளே இருந்துச்சு. எனக்கு தெரியுதான்னு கேட்டார். ஞாபகம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தானே வந்துட்டு போனீங்க. மேலே வந்து ஏன் இப்போ ஜூலைனா 1.5 மாதம் ஆகுது. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளை காரில் இருக்குது. நான் போய் ராமேஸ்வரத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் பொண்ணு மாப்பிள்ளை ஒரு 9:30 மணிக்கு கூட்டிகிட்டு வரேன். அர்ச்சனை பண்ணி கொடுங்க. நான் சரின்னு சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னாரு. அப்போ சேலையை கொடுத்துருங்க, நான் சாத்தி வச்சுறேன். ஏன்னா காலையில் ரஷ்ஷாக இருக்குது. ஆடி வெள்ளினா உங்களுக்கு தெரியும், முதல் ஆடி வெள்ளினா அம்மன் கோயிலில் கூட்டமாக இருக்கும். இப்போ நேரம் ஆஞ்சு அவங்க கொண்டு வந்தாங்கன்னா சாத்த முடியாது. பூ நிறையா மாலை வந்துடும். வெள்ளனா சாத்திடுவோம், இல்லைனா இப்போ ஈவினிங் கூட நாங்கள் சாத்தி வச்சுருவோம்னு சொல்லி அந்த சேலையை வாங்கி முந்தின 2023 முதல் ஆடி வெள்ளி அன்னைக்கு அவர் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சிலை தான் அம்மனுக்கு சாத்தி இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ ஒரு நடந்தது சொல்கிறார்.
வந்துட்டு போய் 15 நாள்ல அந்த பொண்ணுக்கு வரன் மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. பேசி ஐப்பசில கல்யாணம் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கிடையில ஜோசியர்ட்ட அவரோட சஜஷன் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வீடு கட்டுறேன்னு இருப்பாங்களோ, அவர் என்ன சொல்லியிருக்காரு, வீடு கட்டி பால் காய்ச்சி கிரகப்பிரசம் பண்ணுறதுக்கு கல்யாணத்தை வச்சுங்கன்னு இருப்பாங்க. திருப்பி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கான்டெக்ட் பண்ணி முன்னாடியே கல்யாணம் வைக்கலாம்னு ஐடியா இருக்குன்னு இருப்பாங்களோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அப்போ எவ்வளோ குயிக்காக கல்யாணம் ஆகி கோயிலுக்கு அந்த பொண்ணு அப்படியே கூப்பிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மேலே வந்துட்டு ஜூலையிலே கல்யாணம் ஆகி வந்துட்டாங்கன்னா ஆச்சரியம் தானே உங்களுக்கு. அதாவது வைகாசியில் வந்திருப்பாங்க, ஆணிக்கிலோ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆடியில் கோயிலுக்கு வந்துட்டாங்க. சில வீட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கோம் நம்பிக்கை தான். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. எங்கள் அப்பா பேர்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியாது. எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் அம்மாட்ட சொல்லிட்டு நம்பிக்கையோடு கொடுப்பாங்க. என் மேன் வித்து மிடாஸ் டச்சுன்னு படிச்சிருக்கீங்க, கைராசின்னு. அது வந்து கரெக்டாக அவங்க திருப்பி வரையில தான் நமக்கு புரியும். எனக்கு உங்கள்கிட்ட தான் பேசிட்டுப்பா படக்குன்னு சாமிகிட்ட போய் சொல்லுவாங்க. அது கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் போல. திருப்பி பார்த்தா அவங்க வரையில தான் எனக்கே புரியும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் வருவாங்க. அதனால பல பேருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சு. எங்கள் அப்பாவோட இன்ட்ரெஸ்டாக பண்ணது வந்து இப்போ எல்லாத்துக்கும் அம்மனோட இது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா விட்டு அக்கா வந்து இங்கே நடராஜபுரம் தான். நான் வந்திருக்கேன் முன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்பப்போ இங்கே வந்துடும். இங்கே நடராஜபுரம் அடிக்கடிக்கு வர்றது உண்டு. அவங்க நடராஜபுரம் தான் தங்க அக்கா தான். ஆமாம். இங்கேயே ஒரு 4-5 பேருக்கு மேல வாங்கி கொடுத்துருக்கு. இங்க உள்ளவெல்லாம் கல்யாணம் பண்ணிலாம் கீழக்கரையில ஒரு அம்மா இருக்கு, அதுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. இன்னொன்னு அதே மாதிரி தான் ஏர்வாடி அந்த இடம் சொல்லுவாங்க, அவங்க கீழ் முந்தெல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க மாப்பிள்ள வந்து அவர் ஏர்வாடி தான். ஆமா, வீடு இங்கதான் இருக்கு. இந்த சில பேர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் சொல்லதான் நடந்துச்சு. அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு அம்மாவோட ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னாங்க. அப்புறம் அந்த ஸ்டாஃப் நர்ஸா இப்போ கிடைச்சிருக்கு. வேற மாநிலத்திலயும் போடுவாங்க. அந்த ஸ்டாஃப் நர்ஸ்னா என்ன போடுவாங்க. ஆமா, மாத்தி விடுவாங்க. இப்போ கல்யாணமும் இங்கே தான் வைக்கணும்னு வச்சாங்க அந்த பொண்ணுக்கு. ஒரு பொண்ணுக்கு அது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரோட அங்கே வைக்க சொல்லி கம்பல் பண்ணியிருப்பாங்க. அவளை பொண்ணு வீட்டில் இதை நான் அந்த கோயிலுக்கு தான் அந்த பொண்ணுக்கு வைக்கணும்னு அப்புறம் வச்சாங்க. அப்புறம் இன்னொரு கல்யாணம் அதே மாதிரி தான் வாமன்ல இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு நம்பு தேவி. அந்த சேலத்துல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சேலத்துல இங்க இருந்து அங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த எடப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, சேலம். அந்த மாப்பிள்ளை எடுக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அங்கதான் வைக்கணும்னு இருக்காங்க. பொண்ணு வீட்டுல என்ன சொல்லியிருக்காங்க, நான் இங்கதான் வைக்கணும்னு அந்த பொண்ணு வேண்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு பேரு நம்பு தேவி தான், இங்க வேண்டியிருப்பாங்க கல்யாணம் ஆனு. இப்படியே மாத்தி பண்ணி கடைசியில இங்கேயே வச்சுட்டாங்க கல்யாணம். ஆனா என்னை வெள்ளனை வர சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா அந்த ஊர்ல எப்படின்னா வெள்ளனை கல்யாணம் முடிப்பாங்க 6 மணிக்கு முன்னாடியே. முகூர்த்தம் சொல்றாங்கல்ல, 4:30 இருந்து 6 மணிக்கு. இங்க நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் 6 மணிக்கு மேலதான். 6 to 7, 7 to 8 அப்படி இல்லைன்னா 9 to 10, இல்லை 10 to 12 இந்த மாதிரி தான் வரும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. அதனால அந்த அவங்க சரி நானும் வந்துடுறேன் ஒரு 4:45 5 மணிக்குள்ள வந்துட்டேன். அப்பதான் ஒரு ஆள் வந்தவரு, இல்ல உங்க டயத்துலயே வச்சுக்கேன்ட்டாரு. அங்கிருந்து கிளம்பி வரனால லேட்டா 9 to 10 மற்ற கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்க கல்யாணத்தை 9:07 நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். மற்ற கல்யாணம் தான் நடந்துச்சுன்னு அந்த மாதிரி சில பேர் இங்கேதான் வைக்கணும்னு விருப்பப்பட்டு எல்லாம் வைப்பாங்க. அது ரீசன் என்னன்னா வேண்டியிருப்பாங்க, சரி அதனால வைக்கிறாங்க. அது மாதிரி குலதெய்வம் உள்ளவங்களும் இங்கே வச்சிருக்காங்க. ஒருத்தர்லாம் அந்த சௌராஷ்டிராலுக்கும் குலதெய்வம் பரமக்குடி மாதிரியில எல்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பஸ்லேயே இங்கே எல்லாரும் வந்து இந்த மாதிரிலேருந்து வந்து கல்யாணம் இங்கே வந்து பண்ணிட்டு போனாங்க. வந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்தவங்கலாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு வாங்கலாம். இதே மாதிரி நான் உங்கள் ஊரில் எல்லாம் வந்தவங்கலாம் நம்ம சொன்னேன்ல, உங்கள் ஊர் மட்டும் சொன்னேன். இது மாதிரி எல்லா ஊர்லேயும் அது அந்த காலத்துல இருந்து நிறையா வந்திருக்காங்க. சில பேர்லாம் நம்ம கேட்டது கிடையாது, யாருன்னு தெரியாம இது பண்ணிடுறோம். போயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் விவரம் தெரிஞ்சனால கேட்குறோம். ஒரு சேனல் கூட போடலாம் போல அந்த டிவி. ஆமா, இங்கேயே நீங்க பண்ணலாம் அழகா. டெய்லியே ஒரு எப்படி ஒரு 2-3 பேராவது வந்து அந்தவங்க கிடைச்சிட்டு போனவங்கள திரும்ப அவங்கள பேச சொல்லி நம்ம கொடுக்க சொல்லலாம். பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணலாங்க. ஆமா, ஆமா கண்டிப்பா. தேடி வர்றாங்கன்னா அம்மனோட ஈர்ப்பு இல்லாம அவங்க வர முடியாதுன்னு திருப்பி மறுபடியும் வர்றாங்க, சரியாயிடுச்சுன்னு. கண்டிப்பா ஹிந்திக்காரவங்க கூட வர்றாங்க, அவங்களுக்கு தெரியுது இப்போ வந்தா கிடைச்சிச்சு அப்படின்னு. 2023 இதே ஜூலைல ஒரு ஹிந்திக்காரர் கையில சின்ன பாப்பா வச்சிருக்காரு. அப்பா அவர்கிட்ட திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டான்னு கேட்டேன். செகண்ட் டைம் விசிட்டுங்கிறாரு. போன வருஷம் இதே டைம் வந்து இப்ப வித்து பேபியோட வர்றேங்கிறாரு. அப்ப அவருக்கே தெரியுது கிடைச்சிச்சு அப்படின்னு. நேட்டிவ் வந்து பிஆர்னாரு, ஒர்க் பண்றது பெங்களூர்னாரு. ஓகே.
கட்டியாச்சா